குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாபிக் வந்து ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட். சரிங்களா? இப்போ ஹியூமன் ஹார்ட் இஸ் மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் ஹார்ட் இருக்குது. சரிங்களா? ஒன்று வந்து மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று நியூரோஜெனிக் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நியூரோஜெனிக் ஹார்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்ட்டு பம்ப் ஆகிறதுக்கு தேவையான எசென்ஷியல் சிக்னல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னா நர்வ்ஸ். அப்போ நர்வ்ஸோடைய கட்டளையின் அடிப்படையில் ஹார்ட் இயங்குச்சுன்னா அது வந்து நியூரோஜெனிக் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த காக்ரோச் மாதிரி ஸ்மாலர் ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து நியூரோஜெனிக் ஹார்ட் தான் இருக்கும். ஆனால் இந்த மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஹார்ட் பம்ப் ஆகிறதுக்கு தேவையான சிக்னல்ஸ், தட் இஸ் த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல், ஆக்ஷன் பொட்டன்ஷியல், அல்லது சிம்பிளாக சொல்லணும்னா கரண்ட். சரிங்களா? அந்த ஹார்ட் பம்ப் ஆகிறதுக்கு தேவையான கரண்ட்டை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? அதுக்கான நர்வஸ் சிக்னல்ஸ் வந்து தேவைப்படாது. சரிங்களா? ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க, மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இந்த மயோஜெனிக் ஹார்ட் அப்படின்னு சொன்னாக்க, இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்டியோமயோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கார்டியாக் அப்படின்னு சொன்னாலே இதே தசை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மயோ மசில்ஸ், சைட்ஸ் செல்ஸ். சரிங்களா? ஸோ இதே தசை ஆளான செல்கள். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே ஸ்பான்டேனியஸான ஒரு தொடர்ச்சியான சீரான ஒரு டீபோலரைசேஷனை துவக்கி வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டீபோலரைசேஷன்னா மின் முனைப்பியக்க நீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது மூலமாக தான் கரண்ட் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகும். ஒரு சாதாரண ஒரு பகுதியில் இப்போ இந்த மாதிரி ஒரு பகுதி, இந்த பக்கம் ஒரு பகுதி இருக்குது, இந்த பக்கம் ஒரு பகுதி இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜாக இருக்குது, இது பாசிட்டிவ்லி சார்ஜாக இருக்குது. இப்போது இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் வந்து நிறையா இந்த நெகட்டிவ் சார்ஜுக்குள்ளே வரும்போது இது வந்து என்ன ஆயிரும், ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜாக மாறிடும். சரிங்களா? இது நெகட்டிவ் சார்ஜ் நிறைந்த பகுதியாக மாறும். சரிங்களா? அப்படி வந்து மாறுறது தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்ஜ் வந்து இடம் மாறுறது தான் டீபோலரைசேஷன். அப்படி சார்ஜ் இடம் மாறும்போது அங்கே கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்றது ஒரு பொதுவான விதி. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ஃபிசிக்ஸில் படிச்சிருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து டீபோலரைசேஷன் அப்படின்றது ஏற்படுது ஹார்ட்டில். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீக்வன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் அது வந்து ஒரு படத்தில் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதை அடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ கார்டியாக் செல்ஸ் வித்து ஃபாஸ்டஸ்ட் ரிதம். சரிங்களா? ஸோ அந்த கார்டியாக் செல்ஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து பேஸ் மேக்கர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ் மேக்கர் செல்ஸ் தான் வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியலை ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் வந்து டீபோலரைசேஷன் அப்படின்ற நிகழ்வுன்றது இந்த பேஸ் மேக்கர் செல்ஸில் தான் நடக்குது. சரிங்களா? இந்த பேஸ் மேக்கர் செல்ஸ் வந்து எங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விச் இஸ் ப்ரெசண்ட் அட் த ரைட் சைனோஏட்ரியல் நோட். சரிங்களா? சைனோ நோட், ஏட்ரியல் நோடு அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது எஸ்ஏ நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஏ நோடு அல்லது பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய செல்ஸ். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியலை ஏற்படுத்துது. சரிங்களா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்க வச்சுருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து சைனோ ஆரிக்குலார் நோட் அப்படின்னு சொல்கிறது, எஸ்ஏ நோடு அப்படின்னு சொல்லுறது, அது பேஸ் மேக்கர்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய செல்ஸை தான் அந்த நாம் என்ன சொன்னோம், கார்டியோ மயோசைட் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது பேஸ் மேக்கர் செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேருந்து தான் டீபோலரைசேஷன்றது உருவாகி, இதோடைய செல் மெம்பரேனில் டீபோலரைசேஷன்றது ஏற்பட்டு அது மூலமாக இந்த டீபோலரைசேஷனானது ஸ்ப்ரெட் ஆகும். தட் இஸ் ஆக்ஷன் பொட்டன்ஷியலானது ஸ்ப்ரெட் ஆகும். சரிங்களா? அடுத்து இந்த எஸ்ஏ நோடுலேருந்து அடுத்து பார்த்திங்கன்னா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏவி நோடு அப்படின்றது இந்த ரைட் ஆரிக்கிளில். சரிங்களா? ரைட் ஆரிக்கிளுடைய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த நோடுக்கு பேர், இந்த முடிச்சுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் நோடு. ஆரிக்குலுக்கும் வென்ட்ரிகுலுக்கும் ஜங்ஷனில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் நோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னாக்கா, இப்போ இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியலானது பாஸ் ஆகி வரக்கூடிய வழி ஃபஸ்ட்டு வந்து எங்கே இனிஷியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஏ நோடு. எஸ்ஏ நோடில் தான் இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியலானது ஜென்ரேட் ஆகுது. ஸோ அது அங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் நோடுக்கு பாஸ் ஆகுது. அடுத்து ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் நோடுலேருந்து
நடுவில் வந்து ஒரு மயோகார்டியல் செல்ஸ் வந்து ஒன்று அரைஸ் ஆகி வருது. ஸோ அது வந்து 2 பிரான்ச்சஸாக ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பண்டில் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பண்டில் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ் அப்படியே பிரான்ச் அவுட் ஆகி இந்த இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம்னு சொல்லுவோம். இந்த இன்டர் வென்ட்ரிகுலார் செப்டம் வழியாக பாஸ் அவுட் ஆகி வென்ட்ரிக்கிள்ஸோடைய சுவருக்குள்ளே இப்படி போகும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து 2 பக்கமும் இருக்கக்கூடிய வென்ட்ரிக்கிள்ஸோடைய சுவருக்குள்ளே போய் நிறையா பிரான்ச்சஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு பேர் வந்து பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கண்டக்ட் ஆகக்கூடிய பாத். சரிங்களா? ஸோ அப்போது இந்த ஹார்ட் பீட் அப்படின்றது வந்து எங்கே ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பேஸ்மேக்கர் செல்ஸ். சரிங்களா? தட் இஸ் த சைனோ ஆரிகுலார் நோடில் ஜென்ரேட் ஆகுது. அதிலேருந்து அடுத்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடு ஏவி நோடுக்கு வருது. அடுத்து அங்கேருந்து பண்டில் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிசன் கற்றைகளுக்கு வருது. ஸோ அங்கேருந்து அடுத்து பர்கிஞ்சி ஃபைபர்ஸ்க்கு ட்ராவல் ஆகுது. இந்த பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் வந்து சப்ளை டு த வென்ட்ரிகுலார் மசில்ஸ். சரிங்களா? ஸோ இப்படி வந்து இதுதான் வந்து பாத் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன். சரிங்களா? சரி, இது எப்படி இப்போது வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் வந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பேஸ்மேக்கர் செல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டேஷனை அதுதான் இந்த பேஸ்மேக்கர் செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த சைடு ஏரோ மார்க்கு இப்படி போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் என்னது எக்ஸிட்டேஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரூ த டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ இந்த டீபோலரைசேஷன்னா இங்கே எப்படி டீபோலரைசேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் இந்த செல் மெம்பரேன் இருக்கு இல்லையா, எஸ்ஏனோடைய செல் மெம்பரேன், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பொட்டாசியம் அயான்ஸும், தட் இஸ் பொட்டாசியம் அயான்ஸ் K+ அயான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ வெளியிலேருந்து சோடியம் அயான்ஸும் இருக்கும். சரிங்களா? இப்போது அதிக அளவு இது வந்து மெம்பரேன். சரிங்களா? இந்த மெம்பரேனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேனுக்குள்ளே அதிக அளவில் சோடியம் அயான்ஸ் வந்து என்னாகும், உள்ளே வரும். சோடியம் இன்ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பொட்டாசியம் அயான்ஸ் வெளியே போகிறது வந்து தடுக்கப்படும். சரிங்களா? அப்போ சோடியம் அயான்ஸ் வந்து நிறையா உள்ளே வருது. சரிங்களா? பொட்டாசியம் அயான்ஸ் கொஞ்சமாக தான் வெளியே போகும், சோடியம் அயான்ஸ் வந்து உள்ளே நிறையா வரும். சரிங்களா? ஸோ அப்படி வர்றதுனால அதுதான் வந்து டீபோலரைசேஷன் அப்படின்றது ஏற்படுது. ஏன்னா இங்கே என்னாச்சு, போலரைஸ், அதாவது போல்ஸ் வந்து மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ நெகட்டிவ் சார்ஜாக இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் சார்ஜாக மாறியிருக்கு. இப்போ ஏன்னா சோடியம் அயான்ஸ் உள்ளே வரும்போது அது என்ன பண்ணுது, கூட சேர்ந்து பாசிட்டிவ் அயான்ஸ் எடுத்துகிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ உள்ளே வந்து பாசிட்டிவிட்டி நிறையா ஆயிடுச்சு. அப்போது நெகட்டிவ் சார்ஜாக இருந்தது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது, இல்லை பாசிட்டிவ் சார்ஜாக இருந்ததுன்னா நெகட்டிவ் சார்ஜாக மாறிடும். அதைத்தான் டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது வந்து போலரைசேஷன், அதோடைய போல்ஸ் வந்து மாறி இருக்குது. ஸோ அப்படி மாறினது காரணத்தினால இங்கே வந்து ஒரு குறைந்த அளவு ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்றது ஜென்ரேட் ஆகுது. இப்போ போல்ஸ் மாறுச்சு அப்படின்னு சொன்னால் கரண்ட்டுன்றது ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் இயர்லி எக்ஸிட்டேஷன். சரிங்களா? ஸோ இதுதான் ஆரம்ப கட்டத்தில் இந்த கரண்ட்டுன்றது கொஞ்சம் ஸ்லோவாக ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த மினிமம் பொட்டன்ஷியல் இஸ் ரெக்யர்ட் ஃபார் த கால்சியம் சேனல்ஸ். சரிங்களா? கால்சியம் சேனல்ஸில் இருக்கக்கூடிய இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த மெம்பரேன் இருக்குதுன்னு சொன்னோம். இந்த மெம்பரேன் வழியாக உள்ள சோடியம் அயான்ஸ் வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அது எது வழியாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கேட் வழியாக தான் வரும். இப்போ உள்ள ஒரு பொருள் வருது அப்படின்னு சொன்னால் அந்த மெம்பரேனுக்கு நடுவில் என்ன இருக்கும், ஒரு கேட் இருக்கும். சரிங்களா? அந்த கேட் எதனால் உருவாக்கப்பட்ட கேட் அப்படின்னு சொன்னால் அது என்ன டைப் ஆஃப் கேட் அப்படின்னு சொன்னால் வோல்டேஜ் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். சரிங்களா? கேட்ஸில் வந்து நிறையா கேட்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்ஸ் இருக்குது. அது என்னன்றது நம்ம பின்னாடி படித்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து இந்த கேட்டுக்கு பேர் வந்து வோல்டேஜ் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கால்சியம் வோல்டேஜ் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கால்சியம் வோல்டேஜ் கேட்ஸ் வந்து ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு மினிமம் பொட்டன்ஷியல் தேவைப்படுது. அந்த மினிமம் பொட்டன்ஷியலை தான் யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த சோடியம் இன்ஃப்ளக்ஸ், சோடியம் உள்ளே வந்துச்சுல, அது வந்து ஒரு மினிமம் பொட்டன்ஷியலை கொடுக்கும். சரிங்களா? இப்போ இந்த மினிமம் பொட்டன்ஷியல் கிடைச்சதுனால ஏன்னாகும், கால்சியம் வோல்டேஜ் கேட்டு கால்வாய்கள் வந்து என்னாகும், ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ அதிக அளவில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோடியம் அயான்ஸ் வந்து உள்ளே வர ஆரம்பிக்கும். அப்போ டீபோலரைசேஷன்றது ரொம்ப வேகமாக நடைபெறும். அப்போ டீபோலரைசேஷன் வேகமாக நடைபெற்றுச்சு அப்படின்னு சொன்னால்
இங்கேருந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியலானது ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகி இந்த ஆரிக்கிள்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ ஆரிக்கிள் ஃபுல்லாக அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆச்சுன்னா ஆரிக்குலர் கான்ட்ராக்ஷன் அப்படின்றது ஏற்படும். சரிங்களா? ஏன்னா இந்த மசில் செல்ஸுக்கெல்லாம் கரண்ட் போகணும். கரண்ட் போச்சு அப்படின்னு சொன்னால் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ மசில் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொன்னாவே ஆரிக்குலர் கான்ட்ராக்ஷன் அப்படின்றது நடைபெறும். அப்போ ரைட் ஆரிக்கிள் லெஃப்ட் ஆரிக்கிள் ரெண்டும் சேர்ந்து கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். ரெண்டுலேயும் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ரெண்டுலேயும் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அப்போ ரெண்டோடைய மசில்ஸுக்கும் அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் கிடைக்கும். ஸோ உடனே ரெண்டோடைய மசில்ஸும் சுருங்கும். ஸோ அப்போது ஆரிக்குலர் கான்ட்ராக்ஷன் அப்படின்றது ஏற்படும். சரிங்களா? ஸோ அதே நேரத்தில் அடுத்த சைமல்டேனியஸாக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸிடேஷனை இது ப்ரொடியூஸ் பண்ணிச்சு இல்லையா, கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக இந்த பேஸ் மேக்கர் செல்ஸ் வந்து மறுபடியும் ரீபோலரைஸ் ஆகும். முதல்ல இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஏரியாவாக இருந்தது. ஆனால் டீபோலரைஸ் ஆகி இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஏரியாவாக மாறிச்சு இல்லை. இப்போ மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வெளியிலேருந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து உள்ளே வரும். இல்லை உள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் வந்து வெளியே போகும். சரிங்களா? அப்போ பொட்டாசியம் அயான்ஸ் வந்து அதிகமாக வெளியில் போக ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ பொட்டாசியம் அயான்ஸ் வெளியில் போக ஆரம்பிக்கும் போது கூட சேர்ந்து பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து வெளியில் போகும். இப்போ பாசிட்டிவ் அயான்ஸ் வெளியில் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஏரியாவாக மாறிடும். விச் மீன்ஸ் என்னது, ரீபோலரைஸ். அப்போது ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டேஜ், ஏன்னா ஃபஸ்ட்டில் என்ன இருந்துச்சு, அதில் நெகட்டிவ் சார்ஜ் தான் இருந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தான் அது பாசிட்டிவ் சார்ஜாக மாறுச்சு. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் வெளியில் போனதுனால மறுபடியும் அது நெகட்டிவ் சார்ஜாகவே மாறுது. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து ரீபோலரைஸ் ஆகுறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட் பீட். ஸோ வாட் இஸ் அ ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, ரித்மிக் கான்ட்ராக்ஷன் அண்டு ரிலாக்ஸேஷன் ஆஃப் த ஹார்ட். சரிங்களா? ஸோ இதயம் வந்து சுருங்குவதும் விரிவடையும், ஒரு சீராக சுருங்குவதும் விரிவடைவதும். சரிங்களா? அந்த நிகழ்ச்சியை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க, ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஹார்ட் பீட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க அதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து கான்ட்ராக்ஷன் ஆஃப் த ஹார்ட், அதை வந்து சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ரிலாக்ஸேஷன் ஆஃப் த ஹார்ட் வந்து டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக ஒரு ஹார்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை பீட் ஆகும், அதாவது ஒரு கான்ட்ராக்ஷன் ஒரு ரிலாக்ஸேஷன். சரிங்களா? ஸோ எத்தனை தடவை ஆகும், ஒரு சிஸ்டோல் டயஸ்டோல் ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 70 to 72 டைம்ஸ் வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு கார்டியாக் சைக்கிளின் போது 2 விதமான சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. லப் அண்ட் டப் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமான சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதை நம்ம ஸ்டெதோஸ்கோப் வச்சு கேட்கும்போது அது நம்ம காதில் வந்து அந்த லப் அண்ட் டப் சவுண்ட் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சவுண்ட் வந்து லப் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ லென்த்தி சவுண்டு. இந்த லப் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு லென்த்தாக கேட்கக்கூடிய சவுண்டு. ஸோ இந்த சவுண்டு எதனால் கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, இந்த ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் க்ளோஸ் ஆகிறதுனால உருவாகக்கூடிய சவுண்டு தான் லப் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரிக்கிள்ஸ்லேருந்து வென்ட்ரிக்கிள்ஸுக்குள்ளே பிளட்டு ஃப்ளோ ஆன உடனேயும் அந்த ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் க்ளோஸ் ஆகும். அப்படி க்ளோஸ் ஆகும்போது உருவாகக்கூடிய சவுண்டு தான் லப் அப்படின்னு சொல்லக்கூடிய சவுண்டு கேட்கும். அடுத்து அதே மாதிரி இந்த செகண்ட் ஹார்ட் சவுண்டு வந்து டப் சவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஷார்ட் டியூரேஷனில் கேட்கக்கூடிய சவுண்டு. ஷார்ட் டியூரேஷன் ஆஸ் வெல் அஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கேட்கக்கூடிய ஒரு சவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டப் சவுண்டு. ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, க்ளோசர் ஆஃப் த செமிலூனார் வால்வ்ஸ், அதாவது அந்த அயோர்டிக் வால்வ்ஸும் பல்மனரி வால்வ்ஸும் இருக்கு இல்லையா. ஸோ அது க்ளோஸ் ஆகிறதுனால உண்டாகக்கூடிய சவுண்டை வந்து செமிலூனார் டப் சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த சவுண்டின் அடிப்படையில் வந்து நாம் ஒரு பேஷண்ட்டுடைய கண்டிஷனை வந்து நாம் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த இன்க்ரீஸ்டு ஹார்ட் ரேட், இப்போ ஹார்ட் ரேட் வந்து அதிகமாச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டாச்சிகார்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஹார்ட் ரேட் வந்து கம்மியாச்சுன்னா அதுக்கு பேர் பிராடிகார்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஆல் அபவுட் த ஹார்ட் பீட். நெக்ஸ்ட் வந்து கார்டியாக் சைக்கிள். சரிங்களா? இதய இயக்க சுழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வாட் இஸ் அ கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொன்னால், அப்போ ஒரு சைக்கிள் அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஹார்ட் பீட் ஆரம்பித்து அடுத்த ஹார்ட் பீட் ஆரம்பிக்கிற வரைக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஹார்ட்டில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் சேஞ்சஸ், அதை தான் நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு கார்டியாக் சைக்கிள். ஒரு ஹார்ட் பீட் ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா, அந்த ஹார்ட் பீட்டு நடந்துகிட்டே இருக்குது, நடந்து முடிஞ்சு அடுத்த ஹார்ட் பீட் தொடங்குது. சரிங்களா? ஸோ அதுக்கு இடையில் நிறையா ஹார்ட்டில் வந்து நிறையா சேஞ்சஸ், இந்த ஆரிக்குலர் கான்ட்ராக்ஷன், வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் வந்து நடக்குது. ஸோ இந்த ஒட்டுமொத்த
ஃபேஸஸ் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதை தான் நம்ம வந்து கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கார்டியாக் சைக்கிள், ஒரு ஹார்ட் பீட்டுக்கும் அடுத்த ஹார்ட் பீட்டுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த சேஞ்சஸ், சரிங்களா, அதை வந்து கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது எவ்வளோ, ஒரு கார்டியாக் சைக்கிள் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொன்னால் 0.8 செகண்ட்ஸ் அப்படின்ற அளவுக்கு டைம் ஆகுது, சரிங்களா. ஸோ இப்போ வந்து கார்டியாக் சைக்கிள் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபேஸஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ என்னென்ன இந்த 5 ஃபேஸும் கடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேருந்து 5th ஃபேஸ் வரைக்கும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இங்கேருந்து தான் வந்து ஒரு கார்டியாக் சைக்கிள் வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் பீட்டு ஆரம்பிக்குது, சரிங்களா. ஸோ அது என்ன ஃபேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வென்ட்ரிகுலர் டயஸ்டோல்னால் என்னது, டயஸ்டோல்னாலே என்னது ரிலாக்ஸேஷன் ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. சிஸ்டோல்னால் கான்ட்ராக்ஷனு, டயஸ்டோல்னால் ரிலாக்ஸேஷன், சரியா. இப்போ யாருக்கு ரிலாக்ஸ்டாக இருக்காங்க, வென்ட்ரிக்கிள்ஸ் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்காங்க, சரியா. அதுதான் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல்னு சொல்கிறோம். அப்போது வென்ட்ரிக்கிளுடைய ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும், சரிங்களா. அப்போது வென்ட்ரிக்கிளுடைய ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ ஆரிக்கிளுடைய ப்ரெஷர் வந்து லைட்டாக அதிகமாக இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த கண்டிஷனில் இந்த ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் வால்வ்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ட்ரைகஸ்பிட் வால்வு, பைகஸ்பிட் வால்வு, இது வந்து ஓப்பன் ஆகும், சரிங்களா, ஓப்பனாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த செமிலூனார் வால்வ்ஸ் அப்படின்றது க்ளோஸ் ஆகி காணப்படும், சரிங்களா. ஸோ அப்போது பிளட் ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இந்த ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் வால்வ்ஸ் ஓப்பன் ஆகிருக்கா, ட்ரைகஸ்பிட் பைகஸ்பிட் வால்வ் ஓப்பன் ஆகிருக்கா. ஸோ அதன் காரணத்தினால அதேமாதிரி ஆரிக்கிள்ஸில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் வென்ட்ரிக்கிள்ஸை விட அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த 2 காரணத்தினாலையும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆரிக்கிள்ஸ்லேருந்து பிளட் ஆனது வென்ட்ரிக்கிள்ஸுக்கு ஃப்ளோ ஆகிட்டுருக்கும், சரிங்களா. நார்மலாக பேசிவாகவே ஃப்ளோ ஆகிட்டுருக்கும். பேசிவாக அப்படின்னு சொன்னால் எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாமல், எந்த விதமான எனர்ஜியும் யூட்டிலைஸ் பண்ணாமல் சாதாரணமாக மேலேருந்து கீழே வந்து பேசிவாக பிளட் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கும், சரிங்களா. ஸோ அடுத்து இதே வந்து ஃபேஸ் 2ல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஃபேஸ் 2 என்னென்னா ஏட்ரியல் சிஸ்டோல், சரிங்களா. இப்போது முதல்ல பார்த்தீங்க ஏட்ரியாவில் வந்து ஆரிக்கிளில் வந்து ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னோம். அந்த அதிகமான ப்ரெஷரின் காரணமாக இந்த ஆரிக்கிள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சுருங்கும், சரிங்களா. அதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஏட்ரியல் சிஸ்டோல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஏட்ரியா கான்ட்ராக்ட்ஸ் while the ventricles are still relaxed. அப்போ வந்து ஆரிக்கிள் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது. வென்ட்ரிக்கிள் முதல்ல பார்த்த மாதிரி வென்ட்ரிக்கிள் வந்து டயஸ்டோலிக் பொசிஷனில் தான் இருக்குது, இன்னும் ஸ்டில் ரிலாக்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ அப்போது இந்த ஆரிக்கிள்ஸ் வந்து சுருங்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆரிக்கிள்ஸ் வந்து மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் பிளட் வந்து வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு ரீச் ஆகுது. முதல்ல பார்த்தோம் பேசிவாக ஆரிக்கிள்லேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு வருதுன்னு சொன்னோம். அப்போ பேசிவாக வரும்போது கம்மியான அளவு தான் வரும். ஆனால் இங்கே ஆரிக்கிள்ஸில் அதிக அளவு ப்ரெஷர் ஏற்படுற காரணத்தினால, ஏன்னா ஆரிக்குலர் சிஸ்டோல் நடக்குது இல்லையா, அப்போ ஆரிக்கிள்ஸ் சுருங்கும் போது இங்கே இப்போ அழுத்தம் அதிகரிக்கும். அப்படி அழுத்தம் அதிகரிக்கும் போது மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் பிளட் ஃப்ரம் த ஆரிக்கிள்ஸ் ஆர் ரீச்சஸ் இன் டு த வென்ட்ரிக்கிள்ஸ், சரிங்களா. ஸோ அப்போ வென்ட்ரிக்கிள்ஸ் ஃபுல்லாக என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளட்டால் நிரம்பிடும், சரிங்களா. அப்போது ஃபுல் த கம்ப்ளீட் வென்ட்ரிக்கிள்ஸ் ஆர் ஃபில்டு பை பிளட், சரிங்களா. ஸோ அந்த கண்டிஷனை வந்து எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஷார்ட்டாக இடிவி, எண்டு டயஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா. ஸோ இந்த எண்டு டயஸ்டோலிக் வால்யூம் எதை சார்ந்து இருக்குது, எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த கார்டியாக் மசில் ஃபைபர். அதாவது கார்டியாக் மசில் ஃபைபர், கார்டியாக் மசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கார்டியாக் மசில்ஸ் எவ்வளோ நீளமாக இருக்கோ அவ்வளோ அளவுக்கு என்ன பண்ண முடியும், அதால் பிளட் வால்யூமை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், சரிங்களா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க லென்த் ஆஃப் த கார்டியாக் மசிலை பொறுத்து தான் எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம்ன்றது அமையும், சரிங்களா. அப்போது கார்டியாக் மசில் ஃபைபர் கம்மியாக இருந்ததுன்னா அப்போ கம்மியான வால்யூம் பிடிக்கும். கார்டியாக் மசில் ஃபைபர் லென்த்தாக இருந்ததுன்னா அப்போது நிறைய அளவு பிளட் வால்யூம் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் த மசில் இஸ் ஸ்ட்ரெச்டு கிரேட்டர் த எண்ட் டயஸ்டோலிக் அண்ட் த ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அப்போ ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம், சரிங்களா. ரைட். ஸோ இப்போ இந்த 2 ஃபேஸ் முடிஞ்சுது. அடுத்து 3வது ஃபேஸ் பார்த்தீங்கன்னாக்க வென்ட்ரிகுலார் சிஸ்டோல், சரிங்களா. ஸோ முதல்ல என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து வென்ட்ரிகுலார் டயஸ்டோல், சரிங்களா. வென்ட்ரிக்கல் ரிலாக்ஸாக இருந்தது. 2வது ஃபேஸில் என்ன பார்த்தோம், ஏட்ரியல் சிஸ்டோல் அப்படின்னு பார்த்தோம். ஆரிக்கிள் வந்து கான்ட்ராக்ஷன் ஃபேஸில் இருந்தது. இப்போ 3rd ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலார் சிஸ்டோல், சரிங்களா. முதல்ல ஆரிக்குலர் சிஸ்டோல் முடிஞ்சது, ஆரிக்குலர் சிஸ்டோலுக்கு அடுத்தது வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். முதல்ல ஆரிக்கிள் சுருங்குச்சு, இப்போ வென்ட்ரிக்கிள் சுருங்குது, சரிங்களா. ஸோ இப்போ வென்ட்ரிக்கிள் சுருங்குது அப்படின்ற போது இங்கே வென்ட்ரிகுலார் கான்ட்ராக்ஷன் ஃபோர்ஸஸ் த
ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் வால்ஸ் டு க்ளோஸ். சரிங்களா? இப்போ ஆரிக்கிள்ஸ்லேருந்து பிளட்டெல்லாம் எங்கே வந்துருச்சு, வென்ட்ரிக்கிள்ஸில் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அப்போ வென்ட்ரிக்கிள்குள்ளே அழுத்தம் அதிகரிக்குது. அப்போ வென்ட்ரிக்கிளில் அழுத்தம் அதிகரிச்சிச்சுன்னா பிளட் வந்து பேக் ஃப்ளோ ஆகக்கூடாது, மறுபடியும் ஆரிக்கிள்ஸ்க்கு போகக்கூடாது இல்லையா? அதனால இந்த அதிகரிக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக பிளட்டு பேக் ஃப்ளோ ஆகாமல் இருப்பதற்காக இந்த ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் வால்வ், அதாவது ட்ரைகஸ்பிட் வால்வும் பைகஸ்பிட் வால்வும் இமிடியேட்டாக க்ளோஸ் ஆகிரும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா பிளட் வந்து வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து அயோட்டா வழியாக பம்ப் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து பிளட்டு எங்கே போகுது, அயோட்டா வழியாக பாஸ் அவுட் ஆகுது. சரிங்களா? அப்படி பாஸ் அவுட் ஆகும்போது இங்கே பார்த்திங்கன்னாக்க இந்த வென்ட்ரிக்கிள்ஸோடைய மசில் ஃபைபர் லென்த் இருக்குது பார்த்திங்களா, அந்த மசில் ஃபைபர் லென்த்தில் எந்த விதமான சேஞ்சும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அளவு தான் அந்த வென்ட்ரிகுலார் சைஸ் வந்து அப்படியே இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது. அதேமாதிரி உள்ளே இருக்கக்கூடிய வென்ட்ரிகுலார் சேம்பர் வால்யூம், அந்த ஃப்ளூயிட் வால்யூம் இருக்கு இல்லையா, அதுலேயும் எந்த சேஞ்சஸும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தான் ஐசோ வால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வென்ட்ரிகுலார் சிஸ்டோலில் இது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னால் ஐசோ வால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். சரிங்களா? அப்போ கான்ட்ராக்ஷன் நடக்குது. ஸோ அப்படி கான்ட்ராக்ஷன் நடந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய வால்யூம்லேயோ இல்லை கார்டியாக் மசில் ஃபைபர் லென்த்லேயோ எந்த விதமான சேஞ்சும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்த 4th ஃபேஸும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் தான். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ஆல்ரெடி சொன்னோம், இப்போது ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் வால்வ் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் க்ளோஸ் ஆகுறதுனால வென்ட்ரிக்கிள்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷரும், இப்போ ஆல்ரெடி பல்மனரி வால்வ்ஸும் க்ளோஸ் ஆகிருக்கு, ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் வால்வ்ஸும் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ ப்ரெஷர் என்ன ஆகும், இன்னும் அதிகமாகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிற வென்ட்ரிகுலார் ப்ரெஷரின் காரணமாக செமிலூனார் வால்வ்ஸ் ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா ப்ரெஷர் ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் ஆகும்போது என்னாகும், ஏதாவது ஒரு வால்வ் ஓப்பன் ஆகும். அப்போ எந்த வால்வ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செமிலூனார் வால்வ்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ செமிலூனார் வால்வ்ஸ் ஓப்பன் ஆகுறதுனால லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பிளட் ஆனது அயோட்டாக்குள்ளேயும், ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து பிளட் ஆனது பல்மனரி ஆர்டரிக்குள்ளேயும் என்டர் ஆகும். சரிங்களா? ஸோ பிளட் இஸ் எஜெக்டட் அவுட் ஆஃப் த வென்ட்ரிக்கிள்ஸ். அப்போ வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து வெளியேறுது. சரிங்களா? ஸோ வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து வெளியேறும்போது ரொம்ப ஃபோர்ஸோடு வெளியேறதுனால பிளட் வந்து என்ன ஆகாது, பேக் ஃப்ளோ ஆகாது. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நாம் என்ன சொல்கிறாங்கன்னா எண்ட் சிஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வென்ட்ரிக்கிள்ஸில் அப்படி விச் மீன்ஸ் என்னன்னாக்க பிளட் வந்து பேக் ஃப்ளோ ஆகாது. ஸோ இருந்தாலும் வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து எல்லா பிளட்டும் வெளியேறுமா அப்படின்னு சொன்னால் கிடையாது. சம் அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து ரிமைன்ஸ் இன் த வென்ட்ரிக்கிள். சரியா? அந்த சம் அமௌண்ட் ஆஃப் பிளட் ரிமைன்ஸ் இன் த வென்ட்ரிக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம இங்கே வந்து எண்டு சிஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளுடைய இந்த வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வென்ட்ரிக்கிள்ஸில் கொஞ்சம் பிளட்டு ரிமைனிங் இருக்கும். அந்த ரிமைனிங் இருக்க பிளட்டை தான் நம்ம வந்து எண்டு சிஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இது வந்து வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். சரிங்களா? அடுத்து வென்ட்ரிகுலார் டயஸ்டோல். இப்போது வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து பிளட் ஆனது இந்த ஹை ப்ரெஷர், வென்ட்ரிக்கிளில் வந்து ஹை ப்ரெஷர் இருந்ததுனால பிளட் ஆனது எஜெக்ட் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வென்ட்ரிக்கிள்ஸ் மறுபடியும் என்னாகும், அதோடைய டயஸ்டோல், அப்போது அதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து ரிலீவ் ஆகும். ஸோ அப்போ வென்ட்ரிகுலார் டயஸ்டோல். சரியா? வென்ட்ரிக்கிள்ஸ் ரிலாக்ஸேஷன் அடையுது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும், வென்ட்ரிக்கிள்ஸ் ரிலாக்ஸ் ஆகும்போது இப்போ ப்ரெஷர் எங்கே ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரூ த ஆர்டரிஸ். சரிங்களா? அயோட்டாலையும் பல்மனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 ஆர்டரிலையும் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். வென்ட்ரிகுலார் ப்ரெஷரோட இந்த ஆர்டரிஸில் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஆர்டரிஸில் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறதுனால வென்ட்ரிகுலார் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வென்ட்ரிகுலார் ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால என்ன ஆகலாம், பேக் ஃப்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செமிலூனார் வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளட் வந்து பேக் ஃப்ளோ ஆகுறது தடுக்கப்படுது. சரிங்களா? ஸோ அப்போது விச் ரிட்டர்ன் டு த ஃபேஸ் 1 ஆஃப் த கார்டியாக் சைக்கிள். சரிங்களா? அப்போ மறுபடியும் என்ன, வென்ட்ரிகுலார் டயஸ்டோல் தானே ஃபேஸ் 1 அப்படின்னு சொன்னோம். சரிங்களா? அப்போ ஃபேஸ் 1க்கு வந்து மறுபடியும் வந்துடுது. ஸோ இதுதான் வந்து ஒரு கார்டியாக் சைக்கிள் அப்படின்னு. அப்போ ஒரு கார்டியாக் சைக்கிள்னால் 5 ஃபேஸஸ் நடக்குது. ஒன்று வந்து வென்ட்ரிகுலார் டயஸ்டோல், ஏட்ரியல் சிஸ்டோல், வென்ட்ரிகுலார் சிஸ்டோல், அதில் வந்து ஐசோ வால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன் சொல்கிறோம். அடுத்து மறுபடியும் வென்ட்ரிகுலார் சிஸ்டோல், அது வந்து என்னது வென்ட்ரிகுலார் எஜெக்ஷன். சரிங்களா?
ஸோ அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மறுபடியும் வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் சரிங்களா. ஸோ அந்த வென்ட்ரிகுலர் டயஸ்டோலில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபேஸ் 1 சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு கார்டியாக் சைக்கிளில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் சரிங்களா. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த கார்டியாக் சைக்கிள். நெக்ஸ்ட் வந்து கார்டியாக் அவுட்புட். ஸோ இப்போது கார்டியாக் அவுட்புட்னா என்ன, CO அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. கார்டியாக் அவுட்புட்ன்றது த அமௌண்ட் ஆஃப் பிளட் ejected out from the ventricles for a single minute சரிங்களா. ஒரு நிமிஷத்துக்கு ஹார்ட்லேருந்து அல்லது ஹார்ட்டோடைய வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து எவ்வளோ பிளட் வந்து வெளியேறுது சரிங்களா. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பிளட் வந்து வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து வெளியேறுதோ அதை வந்து கார்டியாக் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. த அமௌண்ட் ஆஃப் பிளட் பம்ப்டு அவுட் பை த ஈச் வென்ட்ரிக்கிள், ஒவ்வொரு வென்ட்ரிக்கிள்லேருந்து எவ்வளோ பிளட் வெளியேறுது பர் மினிட் சரிங்களா. ஸோ அதை தான் நம்ம ஒட்டுமொத்தமாக கார்டியாக் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. ஸோ அப்போது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ பிளட்டு வெளியேறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஹார்ட் எத்தனை தடவை துடிக்குது சரியா, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. அப்போது ஒரு நிமிஷத்துக்கு ஹார்ட் எத்தனை தடவை துடிக்குது, அதே நேரத்தில் ஒவ்வொரு துடிப்பின் போதும் எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிளட் வந்து வெளியேறுது வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து வெளியேறுது, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. இப்போ இந்த ஸ்ட்ரோக் வால்யூமையும் இந்த ஹார்ட் ரேட்டையும் பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கார்டியாக் அவுட்புட்ன்றது கிடைக்கும் சரிங்களா. ஸோ இப்போ ஹார்ட் ரேட் ஆர் பல்ஸ் அப்படின்னு சொல்கிறது என்னன்னாக்க நம்பர் ஆஃப் பீட்ஸ் பர் மினிட், ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை ஹார்ட் பீட் ஆகுது அப்படின்றது தான் வந்து ஹார்ட் ரேட் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. அதே மாதிரி ஸ்ட்ரோக் வால்யூம்னு சொன்னோமா, அப்போ ஸ்ட்ரோக் வால்யூம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து ஒரு பீட்டின் போது ஒரு வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிளட் வந்து வெளியேறுது சரிங்களா. ஸோ இது ரெண்டையும் பெருக்கணும்னாக்க நமக்கு வந்து என்ன கிடைக்கும் கார்டியாக் அவுட்புட். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிளட் வந்து வெளியேறுது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. ஸோ அப்போ இதுதான் அந்த ஃபார்முலா, கார்டியாக் அவுட்புட் ஹார்ட் ரேட் இன்ட்டு ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. ஸோ இப்போது கார்டியாக் அவுட்புட்டில் ஹார்ட் ரேட்னா என்னென்னு தெரிஞ்சது, ஒரு நிமிஷத்துக்கு ஹார்ட் எத்தனை தடவை துடிக்குது, ஏன்னா 72 தடவை துடிக்குமா சரி ரைட். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரோக் வால்யூம். அப்போ ஸ்ட்ரோக் வால்யூம்ன்றது என்ன, ஆக்சுவலாக நம்ம சொன்னோம் ஒரு விஷயம் என்ன, வென்ட்ரிக்கிள்ஸ்லேருந்து பிளட்டு வந்து எவ்வளோ வெளியேறுது அதுதான் வந்து ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொன்னோம் சரிங்களா. அப்போது எவ்வளோ பிளட் வெளியேறுதுன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, என் டயஸ்டோலிக் வால்யூம் மைனஸ் எண்ட் சிஸ்டோலிக் வால்யூம். என் டயஸ்டோலிக் வால்யூம்ன்றது என்ன, வென்ட்ரிக்கிள்ஸில் எவ்வளோ பிளட்டு வந்து ஃபில் ஆகுது சரியா. ஒரு ஏட்ரியல் சிஸ்டோலுடைய முடிவில் ஒரு வென்ட்ரிக்கிள்ஸில் வந்து எவ்வளோ பிளட்டு வந்து ஃபில் ஆகுது அது வந்து என்னது எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம். ஸோ அதை தான் யூஸ் பண்ணுவோம், அமௌண்ட் ஆஃப் பிளட் தட் கலெக்ட்ஸ் இன் அ வென்ட்ரிக்கிள் டியூரிங் எ டயஸ்டோல். வென்ட்ரிக்கிள்ஸ் ரிலாக்ஸாக இருக்கும்போது ஆரிக்கிள்ஸ் வந்து எவ்வளோ பிளட்டை வந்து வென்ட்ரிக்கிள்ஸ்குள்ளே கொண்டு போய் சேர்த்து வைக்குதோ அதை தான் நம்ம வந்து எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வென்ட்ரிக்கிள்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் பிளட் சரியா ரைட். இதை வந்து எண்ட் டயஸ்டோலிக் வால்யூம் சொல்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுனா வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் நடக்குது. அப்போ பிளட் ஆனது வென்ட்ரிக்கிள்ஸை விட்டு வெளியே போகுது அப்படின்னு சொன்னோம். எல்லா பிளட்டும் வெளியில் போகுதா, இல்லை, கொஞ்சம் பிளட்டு ரிமைனிங் மிச்சம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அந்த மிச்சம் இருக்க பிளட்டை தான் என்னென்னு நான் முதல்ல சொன்னேன், எண்டு சிஸ்டோலிக் வால்யூம் அப்படின்னு சொன்னோம். வால்யூம் ஆஃப் பிளட்டு ரிமைனிங் இன் த வென்ட்ரிக்கிள் ஆஃப்டர் கான்ட்ராக்ஷன் சரி. வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த வென்ட்ரிக்கிளில் மீதி இருக்கக்கூடிய பிளட், அப்போ வந்த பிளட்டில் பாதி பிளட்டு போயிடுச்சு, மீதி கொஞ்சம் பிளட்டு வந்து இருக்குது. இப்போ வந்த பிளட் வந்து எவ்வளோதுன்னு சொல்கிறோம், ஒரு 50 ml உள்ளே வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோம் சரியா. அப்போது ஒரு 10 ml வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் வென்ட்ரிக்கிள்ஸில் 10 ml மட்டும் பேலன்ஸ் இருக்குது சரியா. அப்போ எவ்வளோ பிளட் வெளியில் போயிருக்கும், அப்போ 50 - 10 அப்படின்னு சொன்னால் 40 ml வெளியில் போயிருக்கும். அப்போ இதுதான் ஸ்ட்ரோக் வால்யூம் சரியா. ஸோ இப்படி தான் வந்து சொல்கிறாங்க. அப்போ ஸ்ட்ரோக் வால்யூமுக்கான ஃபார்முலா, ஸ்ட்ரோக் வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறது, எண்டு டயஸ்டோலிக் வால்யூம் மைனஸ் எண்டு சிஸ்டோலிக் வால்யூம் ஈக்குவல் டு ஸ்ட்ரோக் வால்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ரைட். ஸோ இதில் வந்து ஃப்ராங்க் ஸ்டார்லிங் லா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஃப்ராங்க் ஸ்டார்லிங் லா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க,
இப்போது நம்மளுடைய கார்டியாக் மசில் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கார்டியாக் மசில் வந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வீனஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதயத்துக்கு திரும்பி வரக்கூடிய ரித்தம் தட் இஸ் சுப்பீரியர் வினாக்காவா இன்ஃபீரியர் வினாக்காவேலேருந்து வரக்கூடிய பிளட் இருக்கு இல்லையா, ஸோ அது எவ்வளோ வால்யூம் ஆஃப் பிளட்டு வந்து ரிட்டர்ன் ஆகி வருது. ஸோ அதை தான் வந்து வீனஸ் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த வீனஸ் ரிட்டர்ன் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய கார்டியாக் மசில் என்ன ஆகும்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரெச் ஆகும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அதை தாங்குகிற அளவுக்கு இப்போது 100 ml வருதுன்னா அந்த 100 ml வீனஸ் ரிட்டர்ன் வருதுன்னா அந்த 100 ml ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு இந்த கார்டியாக் மசில் என்ன ஆகும், எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா? ரைட். அதே மாதிரி இப்போ 100 ml வீனஸ் ரிட்டர்ன் வருதுன்னா அதே மாதிரி 100 ml ஆனது ஸ்ட்ரோக் வாலி மூலமாக வெளியே போகணும். சரிங்களா? ஸோ அப்போது இதை மெயின்டைன் பண்ணுறது தான் நம்ம வந்து ஃப்ராங்க் ஸ்டார்லிங் லா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ எந்தளவு வீனஸ் ரிட்டர்ன் பிளட்டு வருதோ அந்தளவுக்கு கார்டியாக் அவுட்புட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போது ஹார்ட்டோடைய பம்பிங் ஆக்ஷன் வந்து பேலன்ஸ் பண்ணும். சரிங்களா? இப்போ கார்டியாக் அவுட்புட் எவ்வளோ வெளியில் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வீனஸ் ரிட்டர்ன் வரும், அல்லது வீனஸ் ரிட்டர்ன் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்டியாக் அவுட்புட்டு இருக்கும். சரிங்களா? இதை வந்து இந்த ஹார்ட்டோடைய பம்பிங் ஆக்ஷன் மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹார்ட்டோடைய பம்பிங் ஆக்ஷன் மெயின்டைன் பண்ணுது, இது ரெண்டையும் சரிசமமாக மெயின்டைன் பண்ணுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் நம்ம வந்து ஃப்ராங்க் ஸ்டார்லிங் அப்படின்றவங்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து கட்டுப்படுத்த ஒரு கிரிட்டிக்கல் ஃபேக்டர் வந்து இதை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிரிட்டிக்கல் ஃபேக்டர் தான் என்னென்னா இந்த கார்டியாக் மசிலில் வந்து ஸ்ட்ரெச் பண்ண வைக்குது. சரிங்களா? இப்போது உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, இப்போது ஒருத்தர் வந்து கடுமையாக உடற்பயிற்சி செய்கிறார். அப்போ உடற்பயிற்சி செய்யும்போது எக்ஸசைஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து ஸ்கெலிட்டல் மசில்ஸ்க்கு பிளட் சப்ளை அதிகமாக தேவைப்படும். அப்போது நார்மலாக நடக்கக்கூடிய கார்டியாக் அவுட்புட்டை விட டபுள் அமௌண்ட் வந்து வெளியே போகும். சரிங்களா? ரத்த ஓட்டம் 2 மடங்கு ரெட்டிப்பாக அதிகமாக வெளியேறும் ஹார்ட்லேருந்து. சரியா? அப்போது ரெட்டிப்பாக வெளியேறிச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்போ அதே அளவு வந்து பிளட்டு வந்து என்ன ஆகணும், உள்ளே வரணும். சரிங்களா? அப்போ அந்த ரெட்டிப்பு மடங்கு பிளட்டை வந்து உள்ளே கொண்டாந்து சேர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிரிட்டிக்கல் ஃபேக்டர் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்டியாக் மசில் செல்ஸை வந்து என்லார்ஜ் பண்ணுது. ஸோ அப்போ சேம்பருடைய வால்யூம் வந்து அதிகரிக்குது. ஸோ அப்போது தேவையான அமௌண்ட் ஆஃப் பிளட்டை வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃப்ராங்க் ஸ்டார்லிங் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது ஏன் அப்படி சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நார்மலாக நம்மளுடைய ஹார்ட் வந்து ஒரு டபுள் பம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டபுள் பம்ப்னா 2 பம்பு. அந்த 2 பம்பும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இண்டிவிஜுவலாக வேலை செய்யக்கூடியது. சரிங்களா? ஒன்றை சார்ந்து ஒன்று இருக்குது அப்படின்றது இல்லை. சரிங்களா? லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஹார்ட் தனியாக வேலை செய்யும், ரைட் சைடு ஆஃப் த ஹார்ட் தனியாக வேலை செய்யும். இப்போ சப்போஸ் லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஹார்ட் வந்து ஃபெயில் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பல்மனரி கன்ஜெஷன் அப்படின்றது ஏற்படும். சரிங்களா? அதாவது நுரையீரலில் வந்து அடைப்பு ஏற்படும். சரிங்களா? லெஃப்ட் சைடு ஆஃப் தி ஹார்ட் வேலை செய்யலை, லெஃப்ட் சைடு பம்பு வேலை செய்யலை அப்படின்னு சொன்னால் நுரையீரலில் அடைப்பு ஏற்படும். அதே ரைட் சைடு பம்பு வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொன்னாக்க விச் லீட்ஸ் டு பெரிஃபரல் கன்ஜெஷன், அதாவது புறப்பகுதிகளில் அடைப்பு ஏற்படும், உடலினுடைய புறப்பகுதியில் அடைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதிலேருந்து இப்போ இந்த பல்மனரி கன்ஜெஷன்லேருந்து பெரிஃபரல் கன்ஜெஷன்லேருந்தும் நம்ம உடலை பாதுகாக்கிறது யாருன்னா இந்த ஃப்ராங்க் ஸ்டார்லிங் எஃபெக்ட் தான். சரிங்களா? ஸோ அப்போது எவ்வளோ கார்டியாக் அவுட்புட் வெளியில் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வீனஸ் ரிட்டர்னை ஏற்படுத்துது. ஸோ அந்த வீனஸ் ரிட்டர்னை வாங்கிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கார்டியாக் மசில் செல்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுது. சரிங்களா? எக்ஸ்பேண்ட் பண்ணுது இல்லை சுருக்குது. சரிங்களா? ஸோ அது வீனஸ் ரிட்டர்ன் பொறுத்து இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து கார்டியாக் அவுட்புட் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பிளட் ப்ரெஷர். ஸோ வாட் இஸ் அ பிளட் ப்ரெஷர்? நம்ம வந்து இப்போது வந்து ஒரு பிளட் வெசலுக்குள்ளே பிளட் வந்து ஃப்ளோ ஆகுது. அப்படி உள்ள அந்த பிளட் வெசலுக்குள்ளே பிளட் ஃப்ளோ ஆகிறதுனால அங்கே ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகி அது வந்து அந்த பிளட் வெசலுடைய சுவர் இருக்கு இல்லையா அதில் வந்து எக்ஸர்ட் ஆகுது. ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க,
blood pressure அப்படின்னு சொல்லுவோம். blood pressure is the pressure exerted on the surface of blood vessel by blood. யாரால? இரத்தத்தால் இரத்த குழாய்களுடைய சுவர்களில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம்? blood pressure அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் பிளட்டு வந்து இந்த ஆர்ட்ரிஸ்குள்ளேயும் வெயின்ஸ்குள்ளேயும் கேப்லரிஸ்குள்ளேயும் ஃப்ளோ ஆகுது, வேகமாக ஃப்ளோ ஆகுது. இப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஆர்ட்ரிஸ்குள்ளே வேகமாக பிளட்டானது ஃப்ளோ ஆகுது. அப்போது ப்ரெஷர் இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப மெதுவாக தான் ஃப்ளோ ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ பிளட் ப்ரெஷர் தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரெஷரில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷர் இருக்குது. ஒன்று வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டயஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இப்போ சிஸ்டோலிக் ப்ரெஷர்ன்றது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹார்ட் வந்து ஒரு கான்ட்ராக்ஷன், ஹார்ட்டுடைய சேம்பர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது ஏற்படக்கூடிய ஆர்டரிஸில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஹார்ட்டோடைய சேம்பர்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது அங்கே ஆர்டரிஸில் ஏற்படக்கூடிய ப்ரெஷர் அது டயஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்படி வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர், டயஸ்டோலிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ரெஷரை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யூஸிங் ஏ இன்ஸ்ட்ருமெண்ட்டு கால்டு ஸ்பிக்மோமேனோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவி இருக்கும். சரிங்களா? நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த பிபி apparatus அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கையில் கட்டி ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஸ்பிக்மோமேனோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மூலமாக நம்ம ப்ரெஷரை வந்து அளக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சராசரி ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டோலிக் ப்ரெஷர் எப்படி ப்ரெஷரை மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் அந்த மெடிக்கல் ஸ்லிப்லேயே எழுதுவாங்க. சரிங்களா? சிஸ்டோலிக் ப்ரெஷர் பார் டயஸ்டோலிக் ப்ரெஷர். அப்போ சிஸ்டோலிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 120 மில்லிமீட்டர் ஹெச்ஜி அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். டயஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து 80 மில்லிமீட்டர் ஹெச்ஜி அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். ஸோ இப்போ இதை கூட குறையும் போது நமக்கு வந்து ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் வந்து பிளட் ப்ரெஷர். அடுத்து வந்து இந்த மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இந்த மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் வந்து எப்போதும் ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷனில், அதாவது நடுநிலையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அப்போது அங்கே வந்து மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர் அப்படின்றது மெயின்டைன் ஆகும். ஸோ இது எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, அது வந்து இந்த கார்டியாக் அவுட்புட்டு மற்றும் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஆர்டியோல்ஸ். அப்போ வந்து கார்டியாக் அவுட்புட்னா இதயத்துலேருந்து ரத்தம் வந்து வெளியேறுது. அது வந்து எதில் எதிரொலிக்குது? அந்த ஆர்டரிஸ்லையும் அந்த ஆர்டரியோல்ஸ்லையும் எதிரொலிக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து சம அளவு இருக்கணும். எப்போதும் வந்து அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு அழுத்தம் அப்படின்றது இருக்கணும். அதில் வந்து கூடவோ குறையவோ இருக்கக்கூடாது அப்படின்றது தான் வந்து மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அது எப்படி நடக்குது? எப்போதும் சீராக, ஏன்னா அந்த இரத்த அழுத்தம் அப்படின்றது எப்போதும் சீராக இருக்கிறது தான் மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பாரோ ரிசெப்டார் ரெஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அழுத்த உணர்வேற்பி எதிர்வினை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ பாரோ ரிசெப்டார் ரிஃப்ளெக்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரெஷரை வந்து இவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாரோ ரிசெப்டார் ரிஃப்ளெக்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுது. இந்த பாரோ ரிசெப்டார் ரெஃப்ளெக்ஸ் வந்து எப்போ நமக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் நமக்கு ப்ரெஷர் கம்மியாகுதோ அப்போல்லாம் நம்மளுடைய ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னாக்க, இப்போ நம்ம நைட்டு வந்து படுத்து தூங்குகிறோம். நம்ம படுத்து தூங்கும்போது நம்ம பாடி வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம உடம்புல வந்து கிராவிட்டி வந்து ஈவனாக மெயின்டைன் ஆகும். சரிங்களா? அப்போ அதனால் பிளட் வந்து எல்லா பகுதிகள்லையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் காலைல எந்திரிச்ச உடனேயும் டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறீங்க. அப்போ எந்திரிச்சு நின்னோடனே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சடனாக உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய பிளட் எல்லாம் வந்து ஃப்ளோஸ் டவுன்வர்ட்ஸ் டு த லெக்ஸ். சரிங்களா? உங்களுடைய கால்களுக்கு தான் பிளட் எல்லாம் வந்து சேரும். சரிங்களா? ஏன்னா டியூ டு கிராவிட்டி காரணமாக பிளட்டெல்லாம் இங்கே வந்துடுது, காலுக்கு வந்துடுது. காலுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே வந்து பிரெயினுக்கு பிளட்டு சப்ளை ஆகாது. சரிங்களா? அப்போது மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பிளட் ப்ரெஷர் என்னாச்சு? கம்மியாகிடுச்சு. ஸோ அப்படி கம்மியாகக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷருக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன். ஹைப்போ அப்படின்னாலே கம்மி. என்ன கம்மி? டென்ஷன். சரிங்களா? ரத்த அழுத்தம் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலே. சரிங்களா? ஸோ அப்போது மேலே ரத்த அழுத்தம் கம்மியாச்சுன்னா உடனே அங்கே ஆர்த்தோஸ்டாட்டிக் ரிஃப்ளெக்ஸ் வந்து வேலை செய்யும். சரிங்களா? அப்போது மேலே இந்த மாதிரி அழுத்தம் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஆர்த்தோஸ்டாட்டிக் ரிஃப்ளெக்ஸு யாரை தூண்டுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாரோ ரிசெப்டார் ரிஃப்ளெக்ஸை தூண்டுவாங்க. சரிங்களா? உடனே பாரோ ரிசெப்டார் ரிஃப்ளெக்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, ட்ரிகர் ஆகி அது வந்து நம்மளுடைய
கார்டியாக் அவுட்புட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரத்த ஓட்டத்தை வந்து என்ன பண்ணும், அதிகரிக்கும். ஹார்ட்லேருந்து வெளியேறக்கூடிய ரத்தத்தை அதிகரிக்கும். அப்படி ஹார்ட்லேருந்து வெளியேறக்கூடிய ரத்தத்தை அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு ஆல் ஓவர் த பாடி. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து எந்திரிச்ச கொஞ்ச நேரத்திலேயே உடலுடைய எல்லா பாகங்களுக்கும், நம்ம சொன்ன தலை பாகத்துக்கும் கால் பாகத்துக்கும் எல்லாத்துக்கும் ஈவனாக பிளட் ஆனது டிஸ்ட்ரிபியூட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மீன் ஆர்டீரியல் ப்ரெஷர் ஆனது மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ எப்போ வந்து இந்த கார்டியாக் அவுட்புட் கம்மியாகுதோ நம்ம உடம்புல, உடனே வந்து ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் அப்படின்றது ஏற்படும். உடனே ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் ஏற்படுறதுனால இந்த ஆர்த்தோஸ்டாட்டிக் ரிஃப்ளெக்ஸ் வந்து பாரோ ரிசெப்டார் ரிஃப்ளெக்ஸ், அதாவது அழுத்த உணர்வேற்பி எதிர்வினையை தூண்டி அது என்ன பண்ணும், உடனே வந்து அழுத்தத்தை அதிகரிக்கும். சரியா? அப்போ அழுத்தத்தை அதிகரிக்கிறதுனால கார்டியாக் அவுட்புட் வந்து அதிகரிக்குது. அப்போ இதயத்திலேருந்து வெளியேறக்கூடிய ரத்தத்தின் அளவு அதிகரிக்குது. ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காக உடலுடைய எல்லா உடற்பாகங்களுக்கும் ரத்தமானது சமமாக அனுப்பப்படுது. சரிங்களா? அப்போது நார்மல் கண்டிஷன்ஸ்க்கு வந்துடும். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த பிளட் ப்ரெஷர். சரிங்களா? ஓகே. ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்மளுடைய அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.